ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து சிம்ஸ்னுடைய அப்டேட்டு. சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ப்ளூ, லைட் ப்ளூ, ரெட் இருக்குது. லைட் ப்ளூவும் ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வருங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ எடுத்திங்கன்னா பேர் வந்து 75 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ரெட் வந்து டார்க் ரெட்டாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்டேல் ஜீப்ரா. ஸோ வேல்டேல் ஜீப்ரா பக்காவாக இருக்குது அந்த டைம். செம்ம குவாலிட்டி, அந்த டெய்ல் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டி கொரி இருந்தால் மட்டும் ஆர்டர் போடுங்க. வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரி இருக்குன்னா மட்டும் ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி சில்லி மசைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து இது 85 ரூபா கொடுக்குறோம். நான் இதில் விட்டுருக்கதே காமிக்கிறேன், ஜஸ்ட்டு ஷோ பண்ணுற கோசம். இது கப்பி கிராஸு. ஸோ கப்பி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 ரூபாய்க்கு. ஓகேங்களா? ஸோ மினிமம் 50 ரூபாய்க்கு நல்ல குவான்டிட்டியில் தந்துட்டுருக்கோம். கப்பி கிராஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கப்பி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் கிடைக்காத ஒன்று. ஸோ ஃப்ரெண்டு நம்மளுக்கு கொடுத்தா அப்படி, அதனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ரோ ஸ்டாக் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தம்போயர். இது கப்பி வந்து பார்த்திங்கன்னா காம்போவுமே போட்டிருக்கு. ஒரு 350 ரூபா காம்போ, அது ரெகுலராகவே இருக்கும். அது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ தம்போயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 70 ரூபாய்ன்னு சொல்லி கொடுக்குறோம். மீடியம் ரேஞ்ச், இந்த செகண்ட் ரேஞ்சு தான். ஓகேங்களா? இன்னும் ஹை குவாலிட்டி வரும். அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கனால இன்னும் சேலுக்கு கொண்டு வராமே இருக்கும். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி சில்லி மொசைக்கு. பேர் வந்து இது 85 ரூபா தனியாக எடுத்திங்கன்னா. அதே காம்போவில் எடுத்திங்கன்னா 350 ரூபாய்க்கு நல்லா ஒரு இது தான். அது குரூப்பில் கூட அப்டேட் பண்ணியிருப்பேன், வேணால் பர்சனலாக கூட கேளுங்க. காம்போ ஆஃபர் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது ஒரு 6 வகையான கப்பி ப்ளஸ் ஒரு பேர் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பி. ஸோ கோப்ரா கப்பி இருக்குது. இது மேக்ஸிமம் சைடு கேட்பீங்க, நேற்றுக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெருசாக சைடு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கப்பி ரேஸ்லாம் பாருங்கள். இதுக்குள்ளே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங் இன்னும் விடலான்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருக்கும் பிடிச்சி ஏஎஃப்ஆர் ஜஸ்ட்டு ப்ரீடிங் பர்பஸ்க்கோசரம் எடுத்தேன். பட் அப்படி இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வாங்கிட்டாங்க. ரொம்ப லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து எடுத்தேன், ப்ரீடிங் கோசரம் மட்டும்தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிம்ஸ்னுடைய ப்ரீடிங் இதில் விட்டுருக்கோம். சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதான் எல்லோ சிம்ஸு, அந்த இதெல்லாம் ரெட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். நிறையா விட்ருக்கோம். இந்த கப்பி கிராஸு எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்குது. வளர எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். நம்ம அந்த இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கொடுத்தா அப்படியே டக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஷார்ட்டைல் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்டைல் அதுக்கப்புறம் கப்பி வந்து நிறையா ப்ரீட் உள்ளே விட்டதுனால மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கப்பியும் அப்பப்போ எனக்கு பிடிச்ச கப்பியில் உள்ளே விட்டு வச்சுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் மெயினான கப்பி ஆஃப் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு கப்பி இருக்கும். அதாவது ஃபுல் பிளாக் வேறுங்க. ஆஃப் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் எல்லா பக்கமும் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ மேக்ஸிமம் ரேர் ஆகிடுச்சு. இதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் பண்ணார் நேற்றுக்கு தான். இது மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு பேர் தான் கொடுத்தீங்க, நல்லா வளர்ந்துருச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிரமம் இருக்காது. நான் கூடிய சீக்கிரம் சேலுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போதான் குட்டி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஆஃப் பிளாக் கப்பின்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருந்துச்சு இந்த கப்பிலாம். இன்றைக்கெலாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் அலட்சிப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் அலட்சிப்படுத்தினா அது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சுன்னா விலை தூக்கி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, ஸோ நம்மளோட ப்ரீடிங் செட்டப் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த வேல்டேஜ் ஜீப்ரா காமிச்சு இல்லைங்க, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம். வேல்டேஜ் ஜீப்ரா குறையே இல்லாமல் இது இருக்குது. மினிமம் இப்போ இந்த வாரம் வரைக்கும் இருக்குது. வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கோங்க. நேற்றுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே புக்கிங் ஆகிடுச்சு. வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கோங்க. இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேல்டேஜ் ஜீப்ரா பார்த்தீங்களேங்க, அதோட சின்னது தான். இதுக்கு நம்ம வந்து 2 ஃபுட்டு தாங்க. ஒன்று வந்து நம்ம ஃபார்ம் ஃபுட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வார்ம்ஸு. ஸோ இந்த ட்ரை வார்ம்ஸ் பாக்கெட்டு நிறையா பேர் லைஃப் ஃபுட்டுன்னு சொல்கிறீங்க. லைஃப் ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லதானே இல்லைங்களா? பட் என்னென்னா தண்ணி வந்து நம்மளுக்கு லைஃப் ஃபுட்டு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன ஃபுட்டு ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் ஃபுட்டு அதை விட்டிங்கன்னா நம்ம ட்ரை வார்ம்ஸ், இது ரெண்டுமே கொடுக்கலாங்க. ட்ரை வார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் கொடுங்க. ஃபார்ம் ஃபுட்டு வந்து ரெகுலராகவே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஒப்பீனியன் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டு குட்டி வந்து வளர்த்திட்ருக்கோம். எத்தனை நாள் வளர்த்தோன்னு தெரியல, ஏன்னா வீடியோ போட்டேன். ஸோ டக்கு நீங்கள் பாருங்க. ஸோ இதுக்குள்ளே போலார் பேரட் குட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் பிளான்ஸ் நிறைய பேர் சொல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க பிளான்ஸில். ஏன்னா பிளான்ஸ் வந்து நல்ல வேல்யூவானதுங்க, உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுக்கக்கூடியது. பட் இது நான் சேல் மோட்டிவில் இந்த பிளான்ஸை காமிக்கல. பட் என்னென்னா இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் இந்த பிளான்ஸ் வந்து அலட்சியமாக கிடக்கும். நிறைய பேர் கண்டு கூட மாட்டேங்க. இந்த பிளான்ஸுடைய வேல்யூ எங்கேயோ இருக்குங்க. இந்த ஒரு பிளான்ட் எடுத்திங்கன்னா
25 ரூபா கொடுத்து வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து. என்னன்னா நிறைய பக்கம் இது நான் இந்த ஒரு பிளான்ட்டுக்கோசரமே கேரளாவில் ஒரு 300 ரூபாய்க்கு பிளான்ட் ஆர்டர் போட்டு வாங்கினாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த பிளான்ட் எனக்கு பிடிக்கும். பட் கிடைக்கல நான் தேடும் போது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சும்மா தான் அனுப்பிச்சுட்டு அப்படி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், மாரி ப்ரோ தான். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அவர் தான் அனுப்பிச்சுட்டு அப்படி. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல செம்ம க்ரோத்து ஓகேங்களா. ஸோ அது ஒரு கப்லான்ஸ் நம்ம யூஸ்வலாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப் எடுத்திங்கன்னா 60 ரூபா வரும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடையில் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க கப்லான்ஸ். அது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா கடையில் எந்த கடையில் எடுத்து வைக்க பயமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்லாண்டுங்கிறது இது வளர்ந்துச்சுன்னா ஓகே பாருங்கள் எந்த அளவுக்கு ரூட் வளர்ந்து சூப்பராக இருக்குங்களா. வளராட்டி அப்படியே கப்பு அப்படியே அழிச்சிருங்க. கப்பே காணாமல் போயிடும், கரைஞ்சிரும். அந்த கப்பு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. பட் என்ன மக்கள்கிட்ட நான் என்னென்னு சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இதெல்லாம் வளர்த்துனா எங்கே ப்ரோ வாடிடும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாடி தான் போகும். ஏன்னா வாங்கும் போது அந்த மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கண்டிப்பாக நான் வளர்த்துவேன், நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வளர்த்துங்க ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், இதில் இருக்க ஃபிஷ் எல்லாமே இருக்குது. ஸோ அது போக இந்த டப்பாலெலாம் என்ன ப்ரோ இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேட்பீங்க. நான் எப்பயுமே டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக டப்பா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கனெக்ட். நான் டப்பாலாம் தூக்கி போட்டு நம்ம இது பண்ணலாம் தொட்டி கட்டலாம் அப்படின்னு சொன்னாலுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ டப்பா விடக்கூடாது அப்படின்னா எனக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். இதில் போட்டால் எனக்கு எந்த மீனுமே மேக்ஸிமம் டெத் ரோசியஸ் வராதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ நான் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தேன் ப்ரோ நல்லா வச்சிருக்கேன் ப்ரோ, ஏன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னாங்க. இன்றைக்கும் சொல்கிறேங்க இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் டெம்பரேச்சரே மாறாது அவ்வளோ சீக்கிரம். வெயில் அடித்தாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி அப்படியே டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டப்பாவில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலுக்கு போங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா HP ப்ளூ கப்பி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயம் கப்பி இருக்கும். ஸோ எப்பயும் சொல்கிறேன் இது 2-3மே சேல்ஸுக்கு இல்லை, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும் காமிச்சேன். நான் கடைசியாக நான் எப்பவுமே சேல் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட லைட்டாக குவாலிட்டிக்கு இது கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு வரும். அதனால் நான் மேக்ஸிமம் கடைசி ஆயிடுச்சுன்னா சேல் பண்ண மாட்டேன். அது என்னோட யூஸ் கோசம் வச்சுக்கேன். இந்த கப்பி நான் கண்டுக்காம விட்டாலுமே கூட்டி நிறையா போடும். ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கும் அப்படி தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நின்றுச்சுங்க. அதை உள்ளே போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு குட்டி கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நல்லாவே தெரியும் கண்ணுக்கு, குட்டியை பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆஃப் பிளாக் இந்த ஃபுல் பிளாக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குட்டி சாப்பிடாது ஓகேங்களா. அது போக ஃபாக்ஸ்டைல் நம்ம போட்டு நப்பி வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நப்பி இருப்போம். ஏன்னா ஃபுல் ரேட்டு ஃபுல்லாக நப்பணும். ஏன்னா அப்படின்னா தான் குட்டிக்கு போட்டால் நான் மேக்ஸிமம் இந்த ப்ரீடிங் கேஜ் அதெல்லாம் கட்ட மாட்டேன் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஆஃபீஸ் ஆர்டர் இருக்குது எல்லாமே சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப்லேயும் போட்டுறேன், குரூப்லேயும் போட்டுடுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் ஆகாதீங்க. 2 குரூப் ஃபஸ்ட்டு 2 குரூப் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 4வது குரூப் கூட ஓப்பன் பண்ணுறேன். வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.